ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன் அதை தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட எண் என்ன, திருமண வாழ்க்கை எப்படி அமையும், காதல் வாழ்க்கை எப்படி அமையும், வியாபாரம், அலுவலக பணிகள் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. மேலும் இதுவரைக்கும் சந்தாதாரராக நீங்கள் மாறல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்திருக்கு நண்பர்களே. நிறைய பேர் அழுத்தலைன்னு சொல்லிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தலைன்னு சொல்லிட்டு கூகுள் அனலிட்டிக்ஸில் எங்களுக்கு காட்டுதுங்க. ஸோ எல்லாருமே ஒரு செக் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு புதிய வீடியோக்கள் சுட டான்னு டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அனைவருமே செக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திருக்கீங்களா அப்படின்ட்டு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி 2023ஆம் வருடங்க வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் ஆவணி மாதம் 8ஆம் நாள். இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அன்பர்கள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்கள் என அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் வரலட்சுமி விரதமிருந்து பூஜை செய்வதற்கு உகந்த நாள்கள். வரலட்சுமி தாயை வீட்டிற்கு அழைப்பதற்கான வழிபாடுகள் செய்வதற்கு உகந்த ஒரு தினம் இன்றைய தினம் நண்பர்களே. இன்னைக்கு நமது கன்னிராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, இந்த தினம் ராசி அதிபதி புதன் குரு பார்வை பெற்று சிறப்பான நிலையில் இருப்பது மிகச்சிறந்த யோகமான அமைப்பு நண்பர்களே. இந்த தினம் லாபஸ்தான அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறார். 6ஆம் இடத்துல குரு ராகு சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்பில் காரணமாக இன்றைய தினம் உங்களது கடன் தொல்லைகள் நீங்கி நிம்மதி பெறக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு அற்புதமான மன நிறைவான ஒரு நாள் இன்றைய தினம். உங்களை வருத்திக்கிட்டே இருந்த கடன் தொல்லைகளிலிருந்து இன்னைக்கு விடுதலை பெறதுனால கண்டிப்பாக நிம்மதி பெறக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். உங்களுக்கு ஒரு மாசத்துல முழுவதுமாக கடன்களை அடைத்து முடிக்கக்கூடிய நல்ல யோகம் இந்த மாசம் உங்களுக்கு அமைந்துள்ளது. அற்புதமான ஒரு மாசமாக இந்த மாசம் உங்களுக்கு அமைந்துள்ளது நண்பர்களே. உங்களது வீடு தேடி நல்ல தகவல், இனிமையான நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பிருக்கிறது நண்பர்களே. எனவே அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் உண்டு. தேடி வரக்கூடிய நற்செய்திகள் மூலமாக ஆனந்தம் உங்களுக்கு மட்டுமல்ல உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் இன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு என்னென்ன உதவிகள் வேண்டுமோ எல்லா உதவிகளுமே இன்னைக்கு சிறப்பாக கைகூடக்கூடிய ஒரு யோகமான தினமாக இன்னைக்கு அமைப்பது நண்பர்களே. தொழில் ரீதியாக நீங்க பயணங்கள் மேற்கொண்டால் இன்னைக்கு கண்டிப்பாக சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது. எனவே வியாபாரிகள் அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களது சொத்து பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி பெருகும் நண்பர்களே. சொத்துக்களுக்கு நீண்ட நாட்களாக உங்களுக்கு சில பஞ்சாயத்துகள் எதிராக போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனைகள் பஞ்சாயத்துகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு மனமகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பது நண்பர்களே. அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு சக பணியாளர்கள் மூலமாக ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கும். எனவே தேவையான ஒத்துழைப்புகளை வழங்க உதவிகளை வழங்க உங்களுக்கு நிறைய பேர் காத்திருக்காங்க. அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அலுவலக பணிகள் மிகச் சிறப்பாக அமையும் நண்பர்களே. இன்னைக்கு உங்களுடைய அப்ரோச்சில் அணுகுமுறையில் சில மாற்றங்கள் இன்னைக்கு நீங்களாகவே ஏற்படுத்திக் கொள்வீங்க. உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகளில் இன்னைக்கு சாதகமான திருப்பம் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க. மியூசிக் இசை சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களது முன்னேற்றத்திற்காக இன்றைய தினம் கட்டாயமாக கிடைக்கும். அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வெளியூர் பயணங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டாம். பயணங்கள் மூலமாக அதிலும் வெளியூர் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும் நண்பர்களே. இந்த தினம் விளையாட்டாக கேலி கிண்டல் போன்ற பேச்சுக்களை நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது. விளையாட்டாக தான் பேசுவீங்க, அதை வினையாயிட்டு உங்களது உறவுகளில் சில பாதிப்புகள் ஏற்படுத்திவிடும் அல்லது சண்டை சச்சரவுகளில் போய் கைகலப்பாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால விளையாட்டான கேலி கிண்டல் பேச்சுக்களை நீங்கள் தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப அவசியம் நண்பர்களே. மற்றபடி இன்னைக்கு ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க. எந்த விஷயங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி எல்லாத்துலேயுமே ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் தைரியமாக நீங்கள் சில முடிவுகளை துணிந்து எடுப்பீங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களை விட்டு விலகி சென்ற திருமண வரன்கள் இப்பொழுது உங்களது வீடு தேடி வரும். நீங்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் நீங்கள் சில திருமண வரன்களுக்காக முயற்சி பண்ணும்போது அவங்க சொல்லியிருப்பாங்க பிறகு பார்த்துக்கலாங்க இப்போதைக்கு வேண்டாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தட்டி கழித்து சில வரன்கள் இன்னைக்கு தானாகவே வீடு தேடி ஏங்க நீங்கள் அன்னைக்கு கேட்டிங்களா இன்னைக்கு பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு திருமண வரன்கள் கைகூடி வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பது நண்பர்களே. எனவே உங்களை விட்டு விலகி சென்ற வரன்கள் மீண்டும் சேரும். அதை சிறப்பாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டு அந்த நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க நண்பர்களே. அதன் மூலமாக வீட்டில் நீங்கள் கலகலப்பான நல்ல சூழ்நிலை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். சுபகாரியங்கள் நீங்கள் கண்டிப்பாக சிறப்பாக ஏற்படுத்திக் கொள்ள முடியும் நண்பர்களே. இன்றைய தினம் அதற்கான ஏற்பாடுகளை தாராளமாக செய்யலாம். வீடு தேடி வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பரிசீலனை செய்யுங்கள். இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது உங்களது மனம் குறைந்த காதலுடனான காதல் வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய விஷயம் உங்கள் காதல் வாழ்க்கையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாக்மெயில் பண்ணுறதுங்க. உங்களது மனம் குறைந்த காதலரை அன்புக்குரியவரை மனதை வென்று காதலரை எந்த சூழ்நிலையும் நீங்கள் இன்னைக்கு
பிளாக்மெயில் பண்ணாதீங்க நண்பர்களே. உங்களது உணர்வு ரீதியாக மற்றவங்களை வந்து நீங்கள் கொடுமைப்படுத்துவதை தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதிலும் குறிப்பாக உங்கள் காதலருடன் கண்டிப்பாக நீங்கள் அதை நடந்து கொள்ளவே கூடாது. பிளாக்மெயில் பண்ணக்கூடாது நண்பர்களே. அதில் கொஞ்சம் கவனமா இருங்க. மற்றபடி இன்னைக்கு அதை நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை துணை அல்லது உங்கள் மனக்குழந்த காதலர் மூலமாக இருக்கக்கூடிய சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்கும் நண்பர்களே. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒர்க் லோடு உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. அதிக வேலை இன்னைக்கு உங்களுக்கு இருந்த நாளாக இருந்தாலும் உங்களுக்கு உடல்ல வந்து சோர்வுகள் ஏற்படாது. உடல் நலம் மிக மிக சிறப்பாக இருக்கும் நண்பர்களே. இன்னைக்கு நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள், நீங்கள் யூகிக்கக்கூடிய விஷயங்கள், உங்களுடைய சாய்ஸ் எல்லாமே இன்னைக்கு சிறப்பாக அமையும். ஸோ உங்க யூகம் இன்னைக்கு சரியாக அமைகிறதுனால உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல நிதி நிலைமை மேம்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. எந்த காரணத்தை கொண்டும் நியாயமாக இருக்கும் முயற்சிகளை மேற்கொள்ளணுங்க. நியாயத்தை தவறாமல் நீங்கள் இன்று தினம் கண்டிப்பாக நியாயத்தை கடைபிடித்து வேலை செய்யீங்களா அப்படின்னா இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்குங்க. எனவே நியாயமாக இருக்க நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். குறிப்பாக நீங்கள் அதிகமாக நேசிக்கக்கூடிய நபர்களுடன் நீங்கள் நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும். எந்த விதமான ஒரு அநியாயத்தையும் நீங்கள் செய்து விடக்கூடாதுங்க. உங்கள் மீது அக்கறை காட்டுறவங்கிட்ட நீங்க எந்த விதமான சூழ்நிலையிலும் வந்து பயமுறுத்துறது, பிளாக்மெயில் பண்றது போன்றவற்றை நீங்க செய்யாமல் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. அலுவலக பணிகள்ல இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக அருமையான இனிமையான ஒருத்தரை நீங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இன்றைய தினம் தர்ம காரியங்கள், சில சமுதாய பணிகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படலாம். அதை நீங்கள் பரிசீலனை செய்வதற்கான நேரத்தை ஒதுக்குவது நல்லது நண்பர்களே. நல்ல விஷயங்களுக்கு நீங்கள் நேரத்தை செலவிடும் போது அபரிமிதமான மாற்றங்கள் உங்களுக்கும் கிடைக்கும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் உங்களது மனக்கவர்ந்த வாழ்க்கை துணையுடனான இல்லற வாழ்க்கையில சில தவறான புரிதல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை உங்களை வந்து தவறாக நினைக்கக்கூடும். இதனால் நீங்க கொஞ்சம் அப்செட்டாக இருப்பீங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்க உட்கார்ந்து பேசி தீர்த்து கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். உங்களுக்கு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். வீடு தேடி நல்ல காரியங்கள் வந்து சேரும். நல்ல ஒரு தகவல் வந்து சேரும். எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது. எனவே இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் யூகிக்கக்கூடிய விஷயங்கள் சரியாக அமையும். சொத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். இன்றைய தினம் கடன் தொல்லையிலிருந்து வெளியே வர முடியும் நண்பர்களே. உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகளில் நல்ல திருப்பம் உண்டு. தேவையான உதவிகள் கிடைக்கும். மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்கள் 2 விதமான கலர் வந்து யூஸ் பண்ணலாங்க. ஒன்று வந்து பிளாக், இன்னொன்று வந்து ப்ளூ. ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் நம்பர் 7 7ஆம் நம்பர் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கன்னிராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்கள் அப்ரோச்சில் சில மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். உங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். பிரச்சனைகள் தீரும் நாள் இன்றைய தினம். மாறுபட்ட அணுகுமுறை மூலமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நாள்ங்க. அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு மியூசிக் சார்ந்த துறைகள், இசை சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு அதிகமான முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் உருவாகும். கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னைக்கு கேலி கிண்டல் பண்ண வேண்டாங்க. விளையாட்டான பேச்சுகளை தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். நல்ல வாய்ப்புகள் முன்னேற்றத்திற்காக கிடைக்கும். மியூசிக்ல இன்னைக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் கேலி கிண்டல் வேண்டாம். சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு தைரியமாக சில முடிவுகளை நீங்கள் விரைந்து எடுப்பீங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு சோர்வை அடையாமல் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. உங்களுக்கு எதிரான பஞ்சாயத்துக்களை நல்ல ஒரு திருப்பம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். தேவையான உதவிகள் தக்க தருணத்தில் கிடைக்கும். பயணங்களால் ஆதாயம் உண்டு. என மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. தைரியமா முடிவெடுப்பீங்க. சுறுசுறுப்பா இருப்பீங்க. நல்ல திருப்பங்கள் உதவிகள் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. இன்றைய தினம் பயணங்களை தவிர்க்க வேண்டாம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.